சின்னத்திரை நடிகை கேப்ரியலா அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு வீடியோ மாரி வந்து லீக் ஆச்சு இல்லையா? அவங்க லிப் லாக் குடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால லீக் ஆச்சு. அத பத்தி வந்து இப்போ வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அது வரக்குள்ள அவங்க வந்து 10த் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில அத பார்த்த உடனே என் வீட்லலாம் என்ன அடிச்சு பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா அது நான் இல்லவே இல்ல நானு. எனக்கே வந்து ஒரு செகண்ட் அத பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படின்ற மாரி ஷாக் ஆயிடுச்சு. ஒரு வேள நானா இருப்பனோன்ற மாதிரி என்னையே குழம்ப வைக்கிற அளவுக்கு அது ரொம்பவே அப்படியே ஒரிஜினலா வந்து இருந்தது. அது ஆக்சுவலி நான் கிடையவே கிடையாது. அது வந்து மார்ஃப் பண்ணியிருக்காங்கன்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் 10த் படிச்சுட்டு இருந்ததால, அத வந்து என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டியும் இல்ல. எங்க பார்த்தாலும் அது வந்து நல்ல ஷேர் ஆயிடுச்சு. நான் 3 நாள் ஸ்கூலுக்கே போகல. அ எனக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகுற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் அப்பா, அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆ இது வந்து நீ இல்லல்ல, அப்புறம் எதுக்காக நீ வந்து பயப்படணுன்ற மாரி வந்து சொல்லி, என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட டைரக்ட்டாவே அந்த ஃபோட்டோவ வந்து காமிச்சு, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரு அவங்க எதார்ச்சமா வந்து பார்த்து அது வந்து தப்பாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, என் அம்மாவே வந்து அத வந்து காமிச்சு, இந்த மாரி வந்து ஒண்ணு ஷேர் ஆயிட்டிருக்கு. ஆனா இது வந்து உண்மை இல்ல. இது இவ இல்ல அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கன்டின்யூ பண்ணேன். பட் இருந்தாலும், இப்ப இருக்கிற நிலையில எனக்கு அந்த மாரிலாம் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்துச்சுன்னா, அத எதிர்கொள்வனா அப்படின்னு வந்து கேட்டா, இப்ப ஏதோ ஓரளவு என்னால மேனேஜ் பண்ண முடியும். இப்போ வந்தா கூட என்னால வந்து அத வந்து தாங்கிக்க முடியாது. அத வந்து 10த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கக்குள்ள, என்னால அந்த ஏஜ்ல சுத்தமா அத ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்ல நான் வந்து போயிட்டேன் அப்படின்ற மாரி வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ ஒரு மார்ஃபிங்கால ஒரு லைஃப் வந்து எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு உதாரணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.